பிரைஸ் லார்ட். இன்றைய வசனம் எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் முதல். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இதில் ஆண்டவராகிய இயேசு குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமில்லை நோக்கி, அதாவது அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமில்லவர் பிதாவை நோக்கி அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? பலத்த சத்தத்தோடு. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. பலத்த சத்தமாக ஜெபிக்கிறாராம். பலத்த சத்தத்தோடு, அதுவும் என்ன, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறாராம். ஆண்டவர் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அவர் குமாரன் தான், தெய்வகுமாரன் தான், ஆனாலும் அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகள்னால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். அப்போ அவரு பாடுகள் மத்தியில் போய் தான் கீழ்ப்படுதலை ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதல் என்ன பண்ணுறாராம்? கற்றுக்கொண்டாராம். ஆண்டவரே அவர் பாடுகள் பட்டு தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு, அதுக்கப்புறம் பூரணராய் மாறின பின்பு தமக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள என்ன செய்வாராம்? ரட்சிப்புகளை கொண்டு வந்து ரட்சிப்புக்கு காரணராகி, ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அதுக்கப்புறம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்ற தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்போது ஆண்டவரே எப்படி ஜெபிக்கிறாரு? பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து பயபக்தினால், அவர் தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்ன பண்ணுறாராம்? அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறாராம். பாடுகள் மத்தியில் தான் ஆண்டவராகிய இயேசு கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறாரு? பலத்த சத்தமாக ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இப்போ நாமளும் எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய ஆளுடைய சமூகத்தில், நாம தேவ சமூகத்தில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து அவர் எப்படி பாடுகளை கீழ்ப்படுதலை கட்டுவார். நம்ம வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியம் ஆண்டுக்கு பெரியமில்லாம், ஆண்டு கீழ்ப்படியாமல் எந்தெந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது கீழ்ப்படுதல் ரொம்ப எதிர்பார்ப்பார். மோசையை பார்த்து, கண்மலையை பார்த்து பேசினார், அடிச்சிட்டார். ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில் கடைசியில் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டு விரும்புவது கீழ்ப்படிதல் தான். இதனால் கூட எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியல, எந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியல, எந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியல, நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். சில பாதையில் நம்மளை கர்த்தர் கொண்டு போவார். சில பாடுகள் மத்தியில் நம்மளை கொண்டு போகும்போது ஏன் அந்த பாடுகள் மத்தியில் கொண்டு போகிறாருன்னா, ஏதோ நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம். அவர் இப்படி தான் நடக்கணும் போது நம்ம மாறி நடக்கும்போது என்ன ஆகுது? பாடுகள் மத்தியில் கொண்டு போகிறாரு. அப்போது இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே சில பாதையில் கடந்து போகும்போது என்ன காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம இருந்தோம், ஆண்டவர் கீழ்ப்படியாமல் எந்த காரியத்தில் நடந்துன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டு செய்வார். எபிரேயர்லேயே 3வது அதிகாரத்தில் கூட 8வது வசனத்தில் கீழ்ப்படியார்களை பற்றி, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இப்போ கீழ்ப்படிதல் இல்லைன்னா
அவரோட ஆண்டோட இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே முடியாது, போக முடியாது கீழ்ப்படுதல் இல்லைன்னா. அதனால் கூட ஆண்டு கீழ்ப்படுதலை அதிகமாக விரும்புகிறார். என்ன சொன்னாலும் நம்ம உடனே கீழ்ப்படியணும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருமே எந்த காலத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், ஜபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதம் வாசிக்கிறோமா? நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ எந்தெந்த காலத்தில் அதெல்லாம் வார்த்தைக்கு தானே, வசனம் தானே. உங்கள் வாழ்க்கையில் சோதனை வராமல் இருக்கன்னா ஜெபிங்க. ஜெபிச்சாதான், விழித்திருந்து ஜெபிச்சாதான் சோதனை வராது. விழித்திருந்து ஜெபம் பண்ணாலும் 1 மணி நேரம் ஆண்டவரே நேரம் கொடுக்குறாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம புலம்புறோம், இது வருது அது வருதுன்னு. ஆனால் நம்ம அப்படி நடக்கிறோமா? அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா? பரிசுத்தமாக நடக்கிறோமா? அந்த வசனங்கள் கீழ்ப்படுகிறோமா? இப்போ நாமே ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் நம்ம சரி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் அவரு கிருபையுள்ளவராக இருக்கார். அவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறது தான் ஆசை. நமக்கு நன்மை செய்யணும் தான் ஆசை, பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறாரு. ஆனால் நம்முடைய குறைகள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படிகள் நிமித்தம்தான் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதனால் கூட இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வார்த்தை கேட்குற எங்களுடைய வாழ்க்கையில், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சுவாமி அப்பா கீழ்ப்படுதல் ஆண்டவரே, குமாரனாக இருந்து கூட பாடுகள்னால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். அப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியங்கள் நமக்கு பெருமில்லாத காரியங்கள் நாங்கள் இருக்கிற ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்ததை மன்னிங்கப்பா. ஆவி என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்காத நேரங்கள், வேதத்தை வாசிக்காத நேரங்கள், இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாமே நீங்கள் மன்னிங்கப்பா. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருக்கும் அதை நீங்கள் நினைவுபடுத்துங்க. எந்த காரியத்தில் கீழ்ப்படியில் கர்த்தரை நீங்கள் நினைவுபடுத்துங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரை. அப்பா பேசி ஆண்டவரை இனி அப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெயமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.